அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில வந்து உங்களுக்கு உச்சரிப்பு மட்டும் சொல்லி தரேன். இன் அரபிக் லெட்டருக்கான உச்சரிப்புகள வந்து சொல்லிக் குடுக்குறேன். இது உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும், நீங்க அகைன் அகைன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஒண்ணு பாஸ் பண்ணியோ, இல்ல வந்து நீங்க பேக் போயோ என்ன செஞ்சுக்கலாம் அப்டின்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? பாஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பேக் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் ஷார்ட் வீடியோவா நான் இது உங்களுக்கு போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மவுத்து லிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? மவுத்து அப்புறம் லிப்ஸு. அ வாயும், உதடுகளும் வாயோ இல்ல உதடோ சேர்ந்தாப்புல நம்ம ஓதக்கூடிய எழுத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள சொல்லலாம். எது? பா, ஃபா, மீம், வாவ். இந்த 3, 4 எழுத்துக்களும் வரும். சரிங்களா? இப்போ நீங்க பா வந்து சொல்றீங்க அப்புட்ன்னா, 2 உதடும் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒட்டும். பா. ஓகே. பா. மெல்லிசா வந்து சொல்லுவோம். ரொம்ப அழுத்த மாட்டோம். பா. ஓகே. பா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பா. அ பானு எங்க? அதுக்கப்புறம் வந்து பால் இப்படிலாம் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா? ஒரு பானுங்க நேம் சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அவ் அடுத்து ஃபா பார்த்தீங்கன்னா, ஃபா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒண்ணும் இல்லங்க. ஃபாங்க சவுண்டு வந்து 2 உதடும் வந்து ஒட்டாது. ஃபா அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒட்டாது. அதாவது அந்த 2 உதட்டுல இருந்து உள்ள ப பல்லு வழியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஃபா சொல்லும்போது காற்று வரும் வெளிய. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபா அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம ஃபாத்திமான்னு சொல்லுவோம். ஃபாத்திமா. அடுத்து ஃபேன் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அடுத்து மீம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. மீம் வந்து பார்க்கும் பொழுது, நம்ம வந்து அந்த மூக்கின் நுனி பகுதியிலிருந்து சத்தமும் வரணும். அதே நேரத்தில 2 உதடுகளும் ஒட்டுன நிலையில அது வரணும். சரிங்களா? நம்ம அந்த நேசல் சவுண்ட்லேருந்து வரும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்பலாம் நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த குன்னா செய்யும் பொழுது வந்த சவுண்டு. சவுண்டு. சரிங்களா? இப்போ நீங்க அம்மா சொல்லி பாருங்களேன். அம்மா என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய அந்த சொல்லும் பொழுது, சொல்லும் பொழுதும் சரி, இந்த மா சொல்லும்போதும் சரி, 2 உதடுகளும் அங்க வந்து தொடுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, அம்மா வருதா? அதேபோல அம்மா அப்படின்னு சொல்லும்போது, உங்க மூக்கின் நுனி பகுதியிலிருந்து, அந்த கீழ் பகுதியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வரும். சரிங்களா? அடுத்து வந்து வாவ் அப்படிங்கும்போது, இந்த வாவ் என்னன்னா 2 உதடுகளையும் குமிச்சாக்குல வரும். வாவ், வாவ். சரிங்களா? அந்த 2 உதடும் வந்து ரொம்ப வந்து ஜாயிண்ட் ஆகாது. கொஞ்சம் 2 உதட்டுக்கும் நடுவுல வந்து ஃபாக்கு எப்படி ஒரு இடைவெளி வந்துச்சோ, அதேபோல வாவுக்கும் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டங் லெட்டர்ஸ் பார்க்கலாம். இந்த டங் லெட்டர்ஸ் ஒண்ணும் இல்லங்க. டங் லெட்டர்ஸ்னா, ஆ நாக்குக்குள்ள நாக்க பயன்படுத்தி நம்ம ஓதக்கூடியது. சரிங்களா? இதுதான் டங் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில வந்து ஒண்ணும் இல்ல. இதில வந்து என்ன அப்படின்னா, ஆம் இப்போ நீங்க தா சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பல்லுக்கும் நடுவுல வந்து இந்த தா வந்து வரணும். இந்த இத இங்க பாருங்களேன். இந்த இந்த நாக்க பயன்படுத்தி நாக்கு இல்லாம இந்த லெட்டர்ஸ வந்து நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ நாக்கு வந்து இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படும். சரிங்களா? தா, த, த. ஓகேங்களா? அதாவது அந்த 2 பல்லுக்கு நடுவுல நீங்க தாவ வச்சு சொல்லுவீங்க. அந்த தா. தமிழ்ல வந்து தாங்கீங்களா? அத வந்து நல்லா இன்னும் அழுத்தி சொல்லும்போது தா. அதாவது காற்றும் லைட்டா வந்து கொஞ்சம் வெளிப்படும். அந்த 2 பல்லுக்கு நடுவுல அந்த தா அப்படின்னு சொல்லும் பொழுது வரணும். தாத்தா சொல்லும் பொழுது, தாத்தா சொல்லும் பொழுது நீங்க எப்படி உங்களுக்கு வருதோ, அதே போல தாவுடைய சவுண்டு வரும். அடுத்து சா. இது வந்து நெறைய பேர் குழப்புவாங்க. சாவையும், தாவையும் உள்ள சவுண்டு வந்து அரபிக்காரங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, உங்களுக்கே வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஒண்ணும் இல்ல. ம் சாவும் அதே தான். பட் என்னன்னா, சா வந்து நம்ம வந்து சா சவுண்டு வரும். எஸ்ஏ சவுண்டு வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஆனா, அந்த தாவ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ, தா அப்படிங்கிற ஒரு ப்ரொனன்சியேஷன் வந்து நமக்கு வெளிப்படும். இப்போ சா, அதுவும் 2 பல்லுக்கு நடுவுல நாக்க வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, அந்த மேல் புறத்தில வந்து பல்லுல வந்து அந்த சா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நாக்கு படுத மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? சா. அடுத்து ஜீம். ஜீம். ஜீம் வந்து சொல்லும் பொழுது பாருங்களேன். ஜீம்.
சரிங்களா? நாக்கு வந்து உள்ளே வந்து இருக்கும். நாக்குக்கு பெருசாக வேலை இல்லைனாலும் அந்த நாக்கு இல்லாமல் அந்த ஜீம் நம்மளால் சொல்ல முடியாது. ஜீம். ஓகே. ஜ, ஜி, ஜு அந்த 2 பல்லும் வந்து சேர்ந்தாப்புல வரும். பட் நம்ம ஜ சவுண்டு ஜ சவுண்டு வந்து நம்ம கொடுப்போம். நாக்கு லைட்டாக உள்ள அசைவு வரும். அடுத்து தால். தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேல் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு நாக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிக அளவில் அதோட பயன்பாடு இந்த சவுண்டில் இருக்கும். தால், த, த, தி, து அப்படி சொல்லும்போது 2 பல்லுக்கு நடுவில் சொல்லுவோம். பட் என்னென்னா பையை வந்து அது வெளிப்படும். அதாவது ரொம்ப அழுத்தி சொல்ல மாட்டோம். தாவை சொன்ன மாதிரி அழுத்தி இதை சொல்ல மாட்டோம். லைட்டாக வந்து நம்ம வந்து சொல்லுவோம். வேல் அப்படிங்கிறது வேல், வேல், வேல். ஓகே. த, தி, ஜூ. ஓகே. இந்த மாதிரி சவுண்டு வரும். அடுத்து ரா சவுண்டு நமக்கு தெரியும். ரா, ரா. மேலே உள்ள இந்த அன்னத்தில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மேலே உள்ள மேல் அன்னத்தில் வந்து ரா சொல்லும் பொழுது அது வந்து படணும். ரா, ரீ, ரூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா படணும். அதே போல் ஜா சொல்லும் பொழுது ஜா சொல்கிறோம் இல்லையா? இந்த ஜா சொல்லும் பொழுது 2 பல்லுக்கும் நடுவில் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வரணும். சரிங்களா? 2 பல்லுக்கும் நடுவில் ஜ, ஜி, ஜூ, ஜ, ஜி, ஜூ இது 2 பல்லுக்கு நடுவில் வரணும். அதாவது ஜ சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிப்ரா, ஜெட், ஜீனத், ஜிம்மி, ஜீசாசூ, ஜீசூ. ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு ஜக்கு வந்து ப்ரனன்சியேஷன் வரும். சரிங்களா? ஓகே. தென் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜ வந்து சொல்லிட்டோமா. அப்புறம் வந்து இந்த இடத்துல பாருங்களேன், சீனோட எழுத்து வரும் பொழுதும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். சீன், ச, சி, சூ. சரிங்களா? இந்த சீன் வந்து சாதாரண சீன் தான். 2 பல்லும் இந்த இடத்துல படும். சீன் சொல்லும்போது ச, சி, சூ சொல்லும்போது 2 பல்லும் சேரும். பட் சாதாரண ச, சி தான். சன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான். இப்போ வந்து சன் சொல்லுவோமா? சன் ப்ரனன்ஸ் பண்ணும்பொழுது எப்படி வரும்? சன், சன் அப்படின்னு சொல்லும் பொழுது சன் அப்படின்னு சொல்லும்போது ச சவுண்டு வருதுல, இந்த சா சவுண்டு தான் வரணும். சரிங்களா? சா சவுண்டோ இல்லை ஷா சவுண்டு இந்த மாதிரிலாம் இதுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் எதுக்கு ஷா சவுண்டு கொடுக்கணும்? எந்த ஷீனுக்கு கொடுக்கணும்னா இந்த 3 புள்ளி ஷீனுக்கு தான் கொடுக்கணும். ஷீனுக்கு 3 புள்ளி இருக்குமா? அந்த ஷீனுக்கு தான் ஷா சவுண்டு கொடுப்பீங்க. உதாரணத்துக்கு ஷூ, ஷூ, ஷூ சொல்லுங்கள். ஷூ சொன்னீங்கன்னா அதை ஷூன்னு சொல்ல மாட்டீங்க. அதை எப்படி சொல்வீங்க? காலுக்கு போட்ட ஷூவை ஷூ அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஷூ, ஷா. இப்போ ஷான்னு சொல்லி பகதூர் ஷா, பாஷா. சரிங்களா? பாஷான்னு சொல்லுவாங்க. அது தப்பு ஆக்சுவலாக. அரபிக் நேம் படி பார்த்தா பாஷா, பாஷா தான் கரெக்டாக ப்ரனன்சியேஷன். பாஷா. அடுத்து ஷாஜிதா, ஷர்மிளா இதெல்லாம் நம்ம டெய்லி வந்து நம்ம இந்த வார்த்தைகள் வந்து சொல்கிறோம். பேர்களை கூப்பிடும்போது அந்த சவுண்டு தான் இந்த ஷீனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரிங்களா? இப்போ சுவாத் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. சுவாதுக்கும் நாக்கு தேவைப்படும். சோ, சோ உதடுகளை குமிச்சு சொல்லணும். உதட குமிச்சு சொல்லும் பொழுது சோ 2 உதடும் ரொம்ப நல்லா ஒட்டாது. ஆனால் நம்ம அதை குமிச்சு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸ்வாத், ஸ்வாத். சரிங்களா? ஸ்வாத் அந்த நாக்கு வந்து இது வந்து சொல்லும். சரிங்களா? அடுத்து லா சவுண்டு. தமிழில் இந்த லா பார்த்துருக்கீங்களாங்க? இந்த பழம் என்று சொல்வதற்கான லா, அந்த லா வந்து வரும். இந்த கடவா பள்ளியில் போய் இந்த லாவை வச்சு சொல்லுவோம் நம்ம. பழம். ஸோ அந்த லா சவுண்டு தான் இந்த லாதுக்கு வரணும். சரிங்களா? தோய்க்கு என்ன சவுண்ட்னா துவா சவுண்டு. துவா, 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 துவா. அதாவது துவாவை வந்து குமிச்சு சொல்வீங்க. அந்த துவா சொல்லும் பொழுது அந்த நாக்கு உங்களுடைய மேல் பல்லில் வந்து படும். இரு மேல் பற்களில் படும். துவா அப்படின்னு படும். சரிங்களா? தென் லாது இருக்கு இல்லையா? இந்த இந்த லோய் வந்து என்னென்னா வா சவுண்டில் வரும்.
அதாவது பள்ளம் இருக்கு இல்லையா, பள்ளம், அந்த இதுக்குள்ள லா, 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 தமிழ் லா, இந்த லா வரும். பள்ளிக்குள்ள லா, பள்ளிக்கூடம் என்று சொல்வதற்கான லா. அப்போ அந்த மேல் அன்னத்தில் வந்து இந்த நாக்கு வந்து படுங்க. சரிங்களா? அடுத்து அடுத்து காஃப் வந்து ஒன்றும் இல்லைங்க, கா சவுண்டு, கா, கா. ஓகே, கா, கி, கு. அதாவது இந்த கா வந்து என்னங்க, இந்த கா வந்து தொண்டைக்குறி எழுத்து தானே? எஸ், இது தொண்டைக்குறி எழுத்து கிடையாது. ஆனால் தொண்டைக்கு மேலே இருந்து அந்த சவுண்டு நம்ம வந்து கொடுப்போம் இந்த காஃபுக்கு, காஃப் கேஃபுக்கு. பட் நாக்கும் இந்த இடத்துல தேவைப்படும். கா, நாக்கு கொஞ்சம் மேலே ஏறிடும். சரிங்களா? ஆனால் எதுலேயும் படாது. கா, கல்ப், கல்ப். ஓகே. இப்போ வந்து கேஃப் பார்த்தீங்கனாலும் அதே தான். கேஃப் வந்து க சவுண்ட், ஆனால் நல்ல க சவுண்டு வரும். க. ஓகேங்களா? கல்ப், கிதாப், கதப. ஓகே. க க சவுண்டு நல்லா வந்துடும். இந்த கா சவுண்டு வந்துடும். ஓகே. அடுத்து லாம்க்கும் என்னென்னா நாக்கு தேவைப்படுது. லா, 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 நார்மலான லாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த லா தான் இதுக்கு வரும், வேறு எதுவுமே கிடையாது. எந்த லானா நார்மலாக லட்டுக்கு சொல்வீங்களா, லட்டு. ஓகேங்களா? லட்டு, லைட்டு, இந்த மாதிரி எல் சவுண்டு தான் வருமே தவிர ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சவுண்டு இந்த லாம்க்கு எப்போவுமே கிடையாது. சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் லா சொல்லி பாருங்களேன். சொல்லும் பொழுது உங்களுடைய நாக்கு தேவைப்படும். எங்கே படும் அப்படின்னா உங்கள் மேல் அன்னத்தில் வந்து படும். லா. ஓகேங்களா? லாம் அப்போலாம் நம்ம வந்து சொல்லுவோம். லா, லா, இலஹ. ஓகே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒன்றும் இல்லைங்க, வேறு என்னது, அதுக்கடுத்து வந்து நூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூனு. இந்த நூன் வந்து என்னென்னா ந சவுண்டு வரும். ந சவுண்டு தான் வரும். அதாவது என்னென்னா ந, அதாவது மூக்கின் நுனியிலேருந்து சவுண்டு வந்து வரணும். சரிங்களா? மூக்கின் நுனியிலேருந்து அடிப்பகுதியிலேருந்து அந்த சவுண்டு வைப்ரேட் ஆகணும். அதே நேரத்தில் அது என்ன அப்படின்னா ந, அந்த நாக்கு இருக்கு இல்லையா, அது மேல் அன்னத்தில் படுத மாதிரி ந வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ந, நீ, நூ, நன்னி சொல்கிறீங்களா? எப்படி நன்னி சொல்கிறீங்க? அந்த நன்னிலாம் இந்த சவுண்டு தான். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து இந்த யா, யா சவுண்டு. யா, யா, யா. ஓகேங்களா? யா சவுண்டு. அப்போ இந்த யா சவுண்டு வந்து ரொம்ப ஈஸி தான். என்னென்னா யா அதெல்லாம் சொல்லும்போது நாக்கு கொஞ்சம் மேலே வரும், ஆனால் எதுலேயும் படாது. யா. ஓகே. யா, யா. ஓகே. இப்போ வந்து இப்போ இந்த அலிஃபை வந்து நம்ம எதில் சேர்க்கணும்னா இந்த த்ரோட்டோட லெட்டரில் தான் நம்ம சேர்க்கணும். சரிங்களா? அலிஃப் வந்து த்ரோட்டோட லெட்டரில் தான் அலிஃபு வரும். ஓகேங்களா? இந்த த்ரோட் லெட்டர் தான். பட் என்னென்னா கொஞ்சம் உள்ளுக்கு போய் சொல்லுவோம். அதாவது அலிஃப் வந்து சில இடங்களில் என்னென்னா லாங் ஓவல்ஸாக வரும் பொழுது, ஓகேங்களா, ஓவல்ஸாக வரும்போது அந்த தொண்டைக்கும் கீழே இருந்து தான் அந்த சவுண்டை நம்ம எடுப்போம். சரிங்களா? அல்லாஹ், அல்லாஹ், அல்லாஹ். ஓகே. நம்ம வந்து தொண்டைக்குறி எழுத்து ஹம்சாவும் தொண்டைக்குறி எழுத்து தான், அலிஃபும் தொண்டைக்குறி எழுத்தில் தான் வரும். ஆனால் அது அலிஃபு வந்து அதுக்கு கீழேருந்து தான் எடுக்க மாதிரி இருக்கும். ஹம்சாவுக்கும் கீழேருந்து எடுக்க மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது ஒவ்வொரு இடங்கள்லையும் மாறும். அது நம்ம வந்து அந்த மத்துடைய பாடம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓதும்போது அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஹம்சாவா இல்லை அலிஃபான்னு பார்த்து நம்ம அது தக்கன ஓதுற மாதிரி இருக்கும். இதுக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் அது இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஹம்சாக்கும் அலிஃபுக்குள்ள டிஃப்ரென்ஸு அதோட ப்ரொனன்சியேஷன் போட்டிருப்போம். இன்ஷால்லா அதை போய் பாருங்கள். இதை ஹம்சா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஹம்சா வந்து தொண்டையிலேருந்து வரும். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து வரும். அதுபோல் ஹாவும் இந்த இடத்துலேருந்து வரும். ஐனு, ஹா, கைனு, ஹா எல்லாமே இந்த ஒரே இடத்துல தொண்டை நடுப்பகுதியிலேருந்து வரும். சரிங்களா? சொல்லி பாருங்கள். ஆ, ஹம்சா, ஆ, ஆ, ஹா, ஐன். இன்னும் நல்லா அது வெளிப்படுறது வந்து நல்லா இருக்கும். ஹம்சாவை விட ஐன் வந்து கொஞ்சம் வந்து தொண்டைக்கூடிய எழுத்து வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வந்து கொஞ்சம் வல்லினமாக அதை சொல்லணும். ஐன், ஆ. ஐனுக்குள்ள ஆ வந்து ஆ, ஆல, ஆலமீன். ஓகே. அதுவே ஹம்சாக்கு வரும்போது
ஆமீன். ஆனா இதுவும் தொண்டையிலேருந்து நான் எடுக்கிறேன். ஆனா ஐன விட கொஞ்சம் கீழ போய் தான் எடுக்கிறேன். ஆனா ஆமீன் அந்த அலிஃப பாருங்க. அலிஃப் வந்து நான் தொண்டை கீழ இருந்து தான் எடுக்கிறேன். சரிங்களா? ஆமீன். ஓகே. ஆனா இது வந்து இன்னும் நல்லா அழுத்தி சொல்லணும். ஐன பொறுத்தவரைக்கும் தொண்டைக்கு மேல எடுக்கிறேன். அதாவது தொண்டைக்கு நடுப்பகுதியில எடுக்கிறேன். அலிஃபுக்கு மேல தான் எடுக்கிறேன். ஆனா வந்து நான் கொஞ்சம் அழுத்தி அத வந்து ஐன்னு வந்து நான் சொல்லுவேன். ஆலமீன். இப்ப ஹா பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லங்க. ஹ, ஹ, ஹ. அம், ஹ, அம், ஹ அப்படின்னு சொல்லும் பொழுது உதாரணம் ஹசினா, ஹசினா, ஹசன், ஹசனன், ஹ, அம், ஹாசிரூன் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அது. இப்போ ஹா இதே போல் ஐயோ ஹாவை வந்து விட்டுட்டோன்னா இல்லையா அந்த ஹா மாதிரி தான் இந்த ஹாவும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹா சரிங்களா? இந்த ஹாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ ஹா இந்தா இருக்குது. சாரி சாரி சாரி. இந்த ஹா எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஹா வந்து ஹ ஹ ஹ கொஞ்சம் காறுற மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி யார் மேலேயும் காரி துப்பிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் காறுற மாதிரி இருக்கணும். ஹ ஹாசிரூன், ஹாசிரீன். ஓகே. ஹாலித், ஹாலித். அந்த மாதிரி நம்ம ஹா வந்து தொண்டையின் நடுப்பகுதி இருந்தாலும் அது கொஞ்சம் காரி சொல்கிற மாதிரி சொல்லணும். அப்புறம் பாருங்களேன் இந்த கைன் வந்து கைன். இந்த காஃப் சொல்கிற மாதிரி இருக்காது. காஃப் வந்து அதுக்கு மேலே எடுப்போம். ஆனால் அந்த காஃபுக்கும் கீழே இருந்து உள்ள பகுதியிலேருந்து எடுக்கிறது தான் கைன். தொண்டையின் நடுப்பகுதியிலேருந்து எடுப்போம். சரிங்களா? காஃப் வந்து தொண்டையின் மேல் பகுதியிலேருந்து எடுப்போம். கைன் வந்து தொண்டையின் நடுப்பகுதியில் எடுக்கும் பொழுது இந்த இடத்துலேருந்து எடுப்போம். எடுக்கும்போது கைன் கா காபிரீன் கா காலிதீன் அந்த மாதிரி. சரிங்களா? கா ஓகே. இப்படி நம்ம வந்து கொடுப்போம் கா. அடுத்து இது வௌவல்ஸ் லாங் வௌவல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. மதுரை பாடம் படித்தோம் இல்லையா அந்த மாதிரி. அதாவது ஆ பா ப ஊ பூ இந்த மாதிரி நம்ம லாங் வௌவலில் சொல்லும்போது இந்த நெஞ்சிலேருந்து எடுப்போங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துலேருந்து அதாவது உள்ளேருந்து அது வரணும். அதை எப்போவுமே நெடிலாக சொல்லும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு உள்ளேருந்து வரத மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? யாவை வந்து அதனால தான் நம்ம இங்கே படிச்சிருப்போம், இங்கேயும் படிச்சிருப்போம். சரிங்களா? வா ஓகே. யா ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து சி பி மீ ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்லும் பொழுதே கொஞ்சம் உள்ளேருந்து வரத மாதிரி தான் இருக்கும். நெடிலாக நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து வந்து சொல்லுவோம். நீட்டி வந்து நம்ம சொல்லுவோம். இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம உச்சரிப்பு எல்லாமே படிச்சிட்டோம். ஒரு தடவை நம்ம ரீகால் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ ஓகே. இங்கேருந்து அதாவது தொண்டைக்கும் கீழே இருந்தால் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆ ஆ அல்லாஹ் அல்ஹம்து. புரியுதா? ப ப த த த ச ச ச ஓகே. ஜீம் ஜீம் ஹ ஹ ஹ தால் த தால் ذال ذال را را ز ز சீன் சீன் அதாவது ச சவுண்டு கொடுக்கணும். சரிங்களா? ஷீன் ஷீன் ஷ சவுண்டு. ஸ்வாத் 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 லாத் லாத் தமிழில் உள்ள இந்த லா சவுண்டு பழத்துக்குள்ள லா சவுண்டு. துவா துவா ஓகே. துவா துவா லா லா ஓகே. இந்த பள்ளம் அதுக்கு பள்ளிக்கூடம் அந்த லா சவுண்டு கொடுக்கணும். லா ஐன் கைன் ஃப ஃப காஃப் காஃப். இந்த ஐன் வந்து நல்லா பாருங்க. ஐன் ஆ சவுண்டு. ஆ தொண்டை நடுவுலேருந்து வரணும். ஆ கைன் கா ஓகே. ஃப ஃப இது வந்து தொண்டைக்கு மேலே ஐனுக்கும் கைனுக்கெலாம் சொன்னதுக்கு மேலே உள்ள பகுதி தொண்டையின் மேல் பகுதி. ஓகேங்களா? காஃப் கேஃப். இது கா சவுண்டு. இது கா சவுண்டு. நார்மல் கா சவுண்டு. ஓகேங்களா? லாம் இதுக்கு வந்து இந்த லா சவுண்டு தான் வரும் லாம்க்கு. சரிங்களா? அடுத்து மீம் ம சவுண்டு ம. நூன் ந சவுண்டு.
வாவ் ஹ. லாம் அலிஃப் ஹம்சா. ஹம்சாக்கும் என்ன சவுண்டு வரும்? தொண்டை நடுப்பகுதியில் தான் எடுக்கணும். அந்த ஐன் எடுத்த மாதிரி எடுக்கணும். ஆ ஆ. ஓகேங்களா? அப்புறம் யா யா. ஓகே. இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதாவது என்னன்னா லாமுக்கு வந்து இந்த லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாமுக்கு வந்து லா சவுண்டு, லாதுக்கு வந்து இந்த லா சவுண்டு, லாமுக்கு இந்த லா சவுண்டு, அதுக்கு அடுத்து இந்த லோ இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து இந்த லா சவுண்டு, லா லா. சரிங்களா? ஓகே. எதுவும் புரியலைன்னா நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்கலாம், கமெண்ட்டில் போடலாம். எனக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.